காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாம் உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்ற தொடர் செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28 முதல் 32 வசனங்கள். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக கடலின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. இந்த சம்பவத்தில் பேதுரு இயேசுவின் வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே தண்ணீர் மேல் நடந்தான் என்று பார்க்கின்றோம். தண்ணீர் வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. நாம் பிரச்சனைகளினாலே ஆட்கொள்ளப்பட்டு அவைகளின் ஆதிக்கத்துக்கு கீழே வாழ வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனைகளை கீழ்ப்படுத்தி அவைகளுக்கு மேலே வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாவாமல் மேலாவாய் என்று சொல்லுகிறது. ஆனால் தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறபடியினாலே தானாகவே பலிக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டவை. நீ கீழாகாமல் மேலாவாய் என்பது கூட தேவனுடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு அவைகளின்படி செய்யும் பொழுதுதான் அது நமக்கு பலிக்கும் என்று வேதம் போதிக்கிறது. பேதுரு தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்தபடியால் தண்ணீரின் மேல் நடந்தான். இதை இன்னும் தெளிவாக சொன்னால், பேதுரு தன் விசுவாசத்திலே நடந்தான். ஆனால் அப்படி நடக்கும்போது காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு அமிழத் தொடங்கினான் என்று பார்க்கின்றோம். அவன் மோசமான சூழ்நிலையை பார்த்தான். அதன் மூலம் பயமும் திகிலும் சந்தேகமும் வந்தது. விசுவாசம் போய்விட்டது. அவருடைய வெற்றியின் நடை மாறி தோல்வியிலே மூழ்க ஆரம்பித்தான் என்று வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.